ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விளாக்ஸ். வாங்க இந்த வீடியோல வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற அடுப்பு எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லி காட்டணும் பாருங்க. இது வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில், இதுல வந்து வினிகர் எடுத்திருக்கேன். இதுல இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல கால் பகுதி மட்டும் வினிகர் ஊற்றிருக்குங்க. அண்டு விம் ஜெல்லு அதுல ஒரு ஸ்பூன் ஊத்திருக்கேன். ஊத்திட்டு அதுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லா வாட்டர் தான். வாட்டர் ஊத்தி நல்லா குலுக்கிக்கணும். குலுக்குனா இந்த மாதிரி நம்மளுக்கு நுர மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதை வந்து அடுப்பு மேல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு துணி வச்சு வைப் பண்ணா போதுங்க. சூப்பரா அழுக்கு போயிடும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு சூப்பரா அழுக்கு போகுது பாருங்க. ரொம்ப ட்ரையான மாவு கரை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க லைட்டா தண்ணி தொட்டா போதும். மத்தபடி பக்காவா அழுக்கு போயிடும். நான் தொடச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இந்த மாவு கரை மட்டும் போல, அதுக்கு மட்டும் தண்ணி தொட்டு தொடச்சிட்டு நானே காட்டுறேன். நீங்க ஸ்க்ரப்பர் போட்டு சோப் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி மேல இருக்கிற டைல்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சூப்பரா அழுக்கு போயிருச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. இப்ப பர்னரை கிளீன் பண்ண போறோம். இந்த பர்னரை வந்து எடுத்து தனியா ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். சூடு இருந்துச்சு லைட்டா, சோ நான் பார்த்துட்டு எடுத்தேன். அதுல வந்து நம்ம ஒரு ஃபுல் லெமனை புளிஞ்சு விட்டுறலாம். ஒரு ஃபுல் லெமன் புளிஞ்சு விட்டுட்டுங்க. ஈனோ பாக்கெட்டு கடையில கிடைக்க முடியாது, ஈனோ பாக்கெட்டு அதுல ஒரு 2 அல்லது 1 பாக்கெட் போட்டுருங்க. அடுப்புல தண்ணி கொஞ்சமா கொதிக்க வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஈனோ பாக்கெட் மட்டும் போட்டிருக்கேன். அழுக்கு நிறைய இருந்தா நீங்க 2 பாக்கெட் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணிங்க அதுல ஊத்திருங்க. இத அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுறலாம். அந்த தோலை உள்ளே போட்டுடலாங்க. சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தேன் நானே, இந்த அளவுக்கு அழுக்கு போயிருந்தது. நான் வந்து இந்த லெமன் தோலை வச்சு தேய்ச்சேன். தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு சுத்தமாயிடுச்சு பாருங்க பர்னரு. திருப்பி நானு விம் சோப் போட்டு நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதோடனையும் பளிச்சுன்னு வந்து பர்னர் வந்து நீட் ஆயிடுச்சு. இந்த மெத்தட் நீங்களே யூஸ் பண்ணுங்க. இப்போ தோசை வரல அப்படின்னா நீங்க ஆனியன் தேய்க்கலாம். இல்ல இன்னொரு மெத்தட் கூட ஈஸியான மெத்தட் இருக்குங்க. கல்லு சூடானோனையும் லைட்டா வந்து நீங்க ஆயில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டு ஒரு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தோசை ஊத்துனீங்கன்னா சூப்பரா தோசை வரும். கண்டிப்பா இதை டிப் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவை வந்து கொஞ்சம் கோல்கேட் பேஸ்ட், ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பிரஷ். இந்த மாதிரி செவுத்துல எல்லாம் குழந்தைங்க பொட்டு மை இங்கு இதெல்லாம் அப்பயே வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து ஈஸியான டிப் பாருங்க. இந்த கோல்கேட் பேஸ்டோட ஒரு சின்ன ட்ரேல லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிரஷ் வச்சு இந்த மாதிரி லைட்டா ரப் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிருங்க. சூப்பரா அழுக்கு போயிரும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கரையிருந்த தடமே தெரியாது. பெயிண்ட்டும் உங்களுக்கு உறிஞ்சு வராது. இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணாடி பக்கத்துல கண்டிப்பா குழந்தைங்க ஏதாவது தேய்ச்சி வச்சிருப்பாங்க. இந்த டிப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. நமக்கு வீட்டுல வந்து இடிக்கல் இருக்குங்க. தட்டும் போது அப்பார்ட்மெண்ட் வீடு மாடி வீட்ல எல்லாம் தட்டும் போது பயங்கரமா சவுண்டு வரும். வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலை மடிச்சு போட்டுட்டு தட்டினீங்கன்னா சவுண்ட் வருங்க. பட் நம்மளுக்கு மட்டும் தான் கேட்கும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அடுத்த டிப் பாருங்க. நம்ம யூஸ் பண்ற சோப்பு நீங்க என்னதான் இந்த சோப்பு டப்பால போட்டு வச்சாலுமே அது வந்து கண்டிப்பா குழஞ்சுதான் போகுங்க. தண்ணி வந்து உள்ள நின்றோம், தண்ணி கீழே இறங்காது. அதுக்கு ஒரு சூப்பரான டிப் பாருங்க. இந்த சோப்புக்கு பின்னாடி ஒரு சின்ன மூடி வந்து நான் அழுத்தி விட்டுருக்கேன். அது அப்படின்னா சோப்பு டப்பால வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சோப்பு உங்களுக்கு குழஞ்சு போகாது, தண்ணி அதுல ஸ்டோர் ஆகாது. அடுத்த டிப் பாருங்க. கொசு தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு தூபக்கால் எடுத்துக்கோங்க. அதுல பிரியாணி இலை ஒரே ஒரு இலை நான் 4 பிச்சு போட்டிருக்கேன். 2 கற்பூரம், சாம்பிராணி ஒரு சாம்பிராணியை ஊற்றி போட்டுக்கலாங்க.
இதுக்கு மேல கொஞ்சமா ஜவ்வாது. நீங்க கொசு தொல்லைக்காக கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி இயற்கையான முறையில நீங்க கொசு விரட்டலாம். வேப்பலை போட்டுட்டுங்க மேல நெருப்பு வச்சு விட்டுறலாம். சீக்கிரம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக மேல கொஞ்சம் கற்பூரத்தை தூவி விட்டுட்டு நீங்க நெருப்பு பத்த வச்சு விட்டுருங்க. தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு படுத்துட்டீங்கன்னா கொசு வந்து அண்டவே அண்டாது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே கொசு தொல்லைக்கு இன்னொரு மெத்தட் இருக்குங்க. வேப்பெண்ணெய் வச்சு இந்த மாதிரி அகல் விளக்குல திரி போட்டு உள்ள வந்து ஒரே ஒரு கற்பூரத்தை பொடி பண்ணி போட்டுருங்க. பொடி பண்ணி போட்டுட்டு இந்த வேப்பெண்ணெயை ஊத்திட்டு எப்பயும் போல விளக்கேத்தி வச்சிருங்க. இந்த கசப்புக்கு வந்து கொசு வரவே வராது. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கண்டிப்பா நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா தென்றல் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.